நேராக போய் தான் நம்ம பார்க்கணும். இப்போயே சொல்லிட்டா அவரு நம்ம வீடியோ பார்த்தாருன்னா உஷாராயிடுவார். There's a fucking rule in this jungle. எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த உழைப்பு சடனாக வீணாக போகும்போது அதோட வலி எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து யூடியூப் அவ்வளோவா அனலைஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வீக்லி வீடியோ, அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் நான் பார்க்கும்போது ஃபுல்லாக சடனாக அப்படியே புஷ்ஷுன்னு கீழே இறங்கிடுச்சு. எதனால கீழே இறங்கிச்சுன்ட்டு நான் கேட்டால், நீங்கள் வந்து அடிக்கடி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வாட்ச் டைம் ஹவர்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து மறுபடிக்கும் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜங்கிளில் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்து அந்த வீடியோஸ் வியூஸ் போய்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய வாட்ச் டைம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போல். நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் அப்படியே இருக்கும், நம்ம வந்து அப்பப்போ வீடியோ போடும்போது நான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் நான் நினச்சிட்டு இருந்தேன், டிக்ரீஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது டிக்ரீஸும் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னுடைய வாட்ச் டைம் ஹவர்ஸ் 2000-3000 புஷ்ஷுன்னு இறங்கி லாஸ்ட் 1 இயராக அவ்வளோவா வியூஸ் போலன்னு சொல்லி புஷ்ஷுன்னு இறங்கி 171 வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் அதை நான் வந்து கொண்டு வரணும்னா இன்னும் நான் வந்து எஃபோர்ட் பண்ணும் போல். என்னோட உழைப்பு, என்னுடைய இது எல்லாமே போனதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் கிளாஸ் போட்டிருக்கேன், என்னுடைய பார்வை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. ஓகே, நான் விட மாட்டேன், இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 1லேருந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோம். நான் பிடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ நம்ம சுல்தானுக்கு நான் மெசேஜ் பண்ணக்கு என்ன ப்ரோ இந்த வீக் மீட் பண்ணலாமா, ஏதாவது சொல்கிறீங்களா என்ன ஏதுன்ட்டு கேட்டிருந்தேன். பைபிளில் மெசேஜ் பண்ணியிருந்தாப்பில். ஓகே ப்ரோ, இந்த வீக் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் உடனே ஆஹா சூப்பரு, சரி நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், லொக்கேஷன் ஷேர் பண்ணோன்னா நான் வந்து வரேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பைபிளில் இன்னும் லொக்கேஷன் ஷேர் பண்ணலை. ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே போய் வர நான் மீட் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம் நமக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரா இல்லையா, இல்லை நம்மளை அலைய விட்றாரா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து சென்னை ஸ்பைஸ் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பேலன்ஸ் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அதான் நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் மெசேஜ் லொக்கேஷன் எதுவும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். நான் ஒரு 10 கேள்வி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன கேள்வின்ட்டு நம்ம நேராக போய் தான் நம்ம பார்க்கணும். இப்போயே சொல்லிட்டா அவரு நம்ம வீடியோ பார்த்தாருன்னா உஷாராயிடுவார். ஸோ 10 கேள்வி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் கிளம்புறோம். 2 டேஸாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலை, ஏன்னா 2 டேஸாக நமக்கு வந்து ஃபாஸ்டிங். ஸோ அதனால் 2 டேஸாக ஒர்க் அவுட் நம்ம பண்ணலை. அதனால் நம்ம இப்போ வந்து ஒர்க் அவுட் கிளம்புறோம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸும் பண்ணணும். செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸும் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஸ் தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அது குறையவே மாட்டேங்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அது பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து தோனியா டிஷர்ட் 2022 நான் வந்து ஊரில் வந்த டைமில் சேப்பாக்கில் மேட்ச்சு சென்னை வர்சஸ் ஹைதராபாத். ஸோ அந்த டைமில் இந்த டிஷர்ட் வாங்கிட்டு போயிட்டு நான் பார்த்தேன். தோனியாரை பார்க்க முடியல, சேட் மூமெண்ட், நோ ப்ராப்ளம். தந்தி டிவியில் நான் வந்திருப்பேன், தந்தி டிவியில் என்ன பேட்டி எடுத்தாங்க. ஸோ நான் போய் பேட்டி கொடுத்தேன், தந்தி டிவியில் நான் வந்திருப்பேன், பாருங்கள் 2022. ஓகே, ஸோ வாங்க இப்போ சர்னு நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே ஹபீபீஸ், லெட்ஸ் கோ. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுல்தான் பாய் சீக்கிரம் நமக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா நான் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும், வந்து கேட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஜஸ்ட்டு
20 days தான் இருக்குது நான் ஊருக்கு போகிறதுக்கு. பார்த்து செய்யுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து வாட்ச் டைம் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வாட்ச் டைம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? மறுபடிக்கு நான் உழைக்கணும். நல்ல நல்ல வீடியோவெல்லாம் நான் போடணும். நல்ல வீடியோ போடணுன்னா நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துன்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும். ஸோ கண்டென்ட் நல்லா கிடைக்கணும்னா நான் நல்லா யோசிக்கணும் என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்கலாம். டோன்ட் வரி. இன்ஷா அல்லாஹ் எப்படியும் கண்டென்ட் கிடைச்சிரும். ஏன்னா நம்ம அடுத்த மாதம் ஊருக்கும் நம்ம போகிறதுனால புது கண்டென்ட்டு புது ஐடியா ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபேமிலியோட இல்லை பசங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஏதாவது ஊருக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். பார்ப்போம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நம்ம வாட்ச் டைம் ஹவர்ஸை ஏற்றி விடுங்க சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு வருஷமாக நான் பண்ண என்னோடய எஃபோர்ட் எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. 3000லேருந்து 171 வரதெல்லாம் ரொம்ப கொடூரம். அட்லீஸ்ட் ஒரு 1000, 1500, 2000 வந்தால் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். 171 வந்ததுனால எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ நான் பயங்கரமாக உழைச்சாகணும். என்னோடய வாட்ச் டைம் ஹவர்ஸை நான் வந்து மறுபடிக்கும் எடுத்தாகணும். ஸோ மக்களாகிய நீங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் வாட்ச் டைம் ஹவர்ஸை ஏற்றி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஜென்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் லேடிஸு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ரைட் சைடில் டவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் டேபிள் டென்னிஸு, அதுக்கப்புறம் அங்கே கார்டியோ. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வார்ம் அப் பண்ணிக்கலாம். வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட். ஜிம்மெல்லாம் முடிச்சுட்டு சரி ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு போட்டு ஸ்விம்மிங் பூல் போனால் ஸ்விம்மிங் பூலு ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்களா எல்லாம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணிலாம் எடுத்து காலியாக கிடக்கு. இது எப்படியும் ஒரு மாதம் ஆகும். நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்தால் ஆகும் போல். சரி வாங்க, நம்ம லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். நல்லபடியாக ஜிம்மெல்லாம் முடிஞ்சு ஒர்க் அவுட்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பண்ணி செஸ்ட்டு ட்ரைசெப்ஸு எல்லாம் போட்டு சும்மா அப்படி வந்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ நல்லபடியாக முடிஞ்சு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது சாப்பிட்ணும். ஸோ 2 எக்கு, அப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான். ஓகே வாங்க, இப்போ சர்னு போகலாம். 128 GB ஐஃபோன் கெப்பாசிட்டி நமக்கு வந்து பத்த மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, நம்ம எடுக்கிற வீடியோஸ் வந்து உடனே புஷ்ஷுன்னு மெமரி ஃபுல் ஆகிடுது. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணால் தான் செட் ஆகுது. அதனால் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, ஓஎஸ் அப்டேட்டே எக்கச்சக்கமாக கொடுக்குறானுங்க. அதுவே கிட்டத்தட்ட 10 GB 12 GB வந்துடுது. ஸோ சரி வர மாட்டேங்குது. ஏதாவது நம்ம புது மொபைல் வாங்கினா தான் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோஸ்க்கெலாம் செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிஸ்காவது வாங்கணும். மோட்ரோலா 40G நியோ
அந்த மொபைல் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நம்ம வந்து வாங்கலான்னு இப்போ இருக்கோம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு தான் நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து செட் ஆகும். இன்னும் 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்க நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கிவ் அவே பண்ணலான்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கிவ் அவேன்னு சொல்லிட்டு அப்டேட் வரும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறந்துடாதீங்க. 10K நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஹர்ஃபா vlogs ஆஸ் அ டீமாக நம்ம வந்து நல்லா முயற்சி பண்ணி எப்படியாவது 10K நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிடணும். வாட்ச் ஹவர்ஸும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏறிக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டேன்.